அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தை மாதம் கார்த்திகை விரதம் அன்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திதிகளில் சஷ்டி திதியும் கிழமையில் செவ்வாய்க்கிழமையும் எப்படி பரம்பூர் கந்தபெருமானுக்கு மிகவும் உகந்த விரத நாளோ அதே போலத்தான் நட்சத்திரங்களில் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக கருதப்படுவது கார்த்திகை. பொதுவாக கார்த்திகை விரதத்தை தொடர்ந்து இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் ஆடி கார்த்திகையில் துவங்கி தை கார்த்திகையில் நிறைவு செய்ய வேண்டும். இந்த தினத்தில் முருகனுக்கு எந்த பதிகம் அல்லது எந்த பாடலை சொல்லி வழிபட வேண்டும் என்றால் கந்தசஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி இந்த மாதிரியான பாடல்களை பாடலாம். தை மாதங்களில் 10வது மாதமாக வரக்கூடியது தை மாதம். இந்த மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து வழிபட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை. இது தடைகள் அனைத்தையும் விலக்கி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய விரதமாகும். முருகப்பெருமானுடைய அருள் வேண்டுபவர்கள் இந்த நாள் தவறாமல் விரதத்தை தாராளமாக வழிபடலாம். முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விரதங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று கார்த்திகை அல்லது கார்த்திகை விரதத்தில் உரிய கிருத்தி என்றும் சொல்லுகிறார்கள். 6 தாமரை மலர்கள் உதித்த முருகப்பெருமானை வளர்த்தவர்கள் 6 கார்த்திகை பெண்கள் என்பதனால் அவர்களை சிறப்பிக்கும் விதமாக சிவபெருமான் அளித்த வரத்தின் பேரில் கார்த்திகை முருகனுக்குரிய நட்சத்திரமாக மாறி அவர்கள் வழிபாட்டினருக்கு உரியவர்களாக உள்ளனர். முருகனுக்கு முதல் உருவான திருநாமம் கார்த்திகேயன் என்றே சொல்லப்படுகிறது. முக்கியமாக கார்த்திகை நட்சத்திரம் மாதந்தோறும் வந்தாலும் தை மாதம் மற்றும் ஆடி கார்த்திகை ஆகிய மாதங்களில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அதீத சக்தி உண்டு. அதிலும் தை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் தனி சிறப்பு வாய்ந்ததாகும். மார்கழி என்பது தேவர்களின் விடியற்காலை பொழுது என சொல்லுவதை போல் தை மாதம் என்பது தேவர்கள் இறைவனை வழிபட வேண்டிய வரங்களை பெறும் காலமாக கருதப்படுகிறது. இதனாலேயே வேண்டிய வரங்களை பெற விரும்புபவர்கள் தை மாதத்தில் விரதமிருந்து வழிபட வேண்டும் என்கிறார்கள். இதனாலேயே தை மாதத்தில் வரும் நட்சத்திரங்களில் பூசம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரங்கள் முருகப்பெருமானுக்கு உரியதாகவும் திதிகளில் அமாவாசை திதி முன்னோர்களுக்குரிய நாளாகவும் கருதப்படுகிறது. பொதுவாக கார்த்திகை விரதம் என்பது குழந்தை இல்லாதவர்கள், உயர் பதவி கிடைக்க வேண்டும் என்பவர்கள், சிவதோஷத்தால் திருமண தடை ஏற்பட்டு இருப்பவர்கள், தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கடைபிடிக்கக்கூடிய விரதமாகும். மற்ற விரதங்கள் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் அல்லது திதி துவங்கும் நேரத்தில் துவங்கி முடியும் போது நிறைவு செய்வதாகும். ஆனால் கார்த்திகை விரதம் அப்படி கிடையாது. இந்த விரதத்தை முதல் நாளான பரணியிலேயே துவங்கிவிட வேண்டும். பரணி நட்சத்திரம் வரும் நாளில் பகல் பொழுதுடன் உணவை நிறுத்தி கொண்டு இரவில் இருந்து உபவாசத்தை துவங்கிவிட வேண்டும். முக்கியமாக மறுநாள் கார்த்திகை என்று அதிகாலையில் எழுந்து நீராடி முருகனுக்குரிய மந்திரங்கள் பாடி பாராயணம் செய்ய வேண்டும். அன்று முழுவதும் உபவாசம் இருக்க மாலையில் விளக்கேற்றி பூஜை செய்து அதற்கு பரக விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். கார்த்திகை வழிபாட்டினை மாலை 6 மணிக்கு மேல் தான் செய்ய வேண்டும். கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகனுக்கு 6 வகையான பிரசாதங்கள் படைத்து 6 வகையான சிகப்பு நிற மலர்களால் படைத்து 6 வகையான மந்திரங்களை சொல்லி வழிபடுவார்கள். இதற்கு சண்முக அர்ச்சனை என்று பெயர். ஆலயத்தில் சண்முக அர்ச்சனையை பணம் கட்டியும் செய்யலாம் அல்லது யாராவது செய்தால் அதிலும் கலந்து கொள்ளலாம். முக்கியமாக முடிந்தவர்கள் வீட்டிலேயே சண்முக அர்ச்சனை செய்து முருகப்பெருமானை வழிபடலாம். எதுவும் முடியாமல் இருப்பவர்கள் எளிமையாக சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைத்து ஏதாவது ஒரு மருளால் முருகனை அர்ச்சனை செய்து வழிபடலாம். அன்று வில்வத்தால் முருகனுக்கு அர்ச்சனை செய்வது இன்னும் கூடுதல் சிறப்பு மிக்கதாகவே இன்றளவும் பார்க்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக இந்த கார்த்திகை விரதம் எதை தொட்டாலும் துலங்கக்கூடிய அற்புதமான விரதமாகும். முக்கியமாக முருகப்பெருமானை வழிபட அனைத்திலும் நல்லது நடக்கும். எத்தனை விரதங்கள் மலர்கள், அதாவது எத்தனை விதமான மலர்கள் உள்ளதோ அவற்றில் சிறிதளவு கைகள் எடுத்து வைத்து கொண்டு முருகனை மனதார வேண்டிக் கொண்டு நம்முடைய பிரார்த்தனை என்னவோ அதை சொல்லி கையில் உள்ள மலர்களை முருகனுக்கு படைத்து வழிபட வேண்டும். இப்படி செய்வதனால் முருகன் மனம் மகிழ்ந்து நமக்கு வேண்டிய வரன்களை தருந்தருள்வாள் என்பது ஐதீகமாகும். முருகனுக்குரிய சிறப்பு மிக்க நாள்தான் இந்த தை கார்த்திகை. தை கார்த்திகை அன்று வீடுகளில் உள்ள முருகர் படத்திற்கு சந்தன குங்குமம் மலர் சுற்றி முருகனுடைய திருப்புகழ், கந்த சஷ்டி கவசம் ஆகிய மந்திர பாடல்களை பாடி முருகனை வழிபட வேண்டும்.
6 விதமான பூக்களை கொண்டு முருகனுக்கு அர்ச்சனை செய்தால் விசேஷமாகும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு இந்த ஆண்டு முருகனுக்கு வரும் முக்கிய முதல் விசேஷம் தை கார்த்திகை ஆகும். தை கார்த்தியும் அவருக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வந்துள்ளன. சிவன் நெற்றிக்கண்ணில் இருந்து உருவான முருகனை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். வளர்த்த 6 கார்த்திகை பெண்களையும் சிறப்பிக்கும் விதமாகவே கார்த்திகை நாளை தனக்குரிய முருகன் ஏற்றார். இந்த நாளில் காலையில் இருந்து உணவு ஏதும் உண்ணாமல் வெறும் பால் மற்றும் பழம் சாப்பிட்டு முருகனுக்கு உகந்த பாடல்களை பாடலாம். மாலையில் அருகே இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று அங்கு கொடுக்கும் பிரசாதத்தை சாப்பிட்டு விட்டு விரதத்தை தாராளமாக முடித்து கொள்ளலாம். கண்டிப்பாக இந்த விரதத்தை மேற்கொள்ளுபவர்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக தை கார்த்திகை விரதம் உயர் பதவி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாகும். அனைத்தும் அதிகாலையிலே எழுந்து நீராடி ஒரு நாள் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும். மாலை 6 மணிக்கு மேல் விளக்கேற்றி முருகனுடைய படத்தை பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். கார்த்திகை என்று முருகன் கோவிலுக்கு சண்முக அர்ச்சனை நடத்தப்படும். அதாவது 6 புரோகிதர்கள் 6 வகையான மந்திரங்களை சொல்லி 6 வகையான நைவேத்தியங்கள் படைத்து 6 வகையான மலர்களால் 6 பூஜைகள் செய்வதுதான் சண்முக அர்ச்சனை. முடியாதவர்கள் வீட்டிலேயே 6 வகையான சாதங்கள் நைவேத்தியமாக படைத்து 6 வகையான மலர்களை கொண்டு 6 வகையான மந்திரங்களை சொல்லி தாராளமாக வழிபடலாம். முதல் நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் படைத்து பில்வத்தால் அர்ச்சனை செய்து முதல் அர்ச்சனைக்குரிய பாடலை பாடி தீப தூப ஆராதனை காட்ட வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு நைவேத்தியம் படைத்து வழிபடலாம். அடுத்ததாக இரண்டாவதாக புளியோதரை செய்து செவ்வொளி மலரால் அர்ச்சனை செய்யலாம். மூன்றாவதாக எலுமிச்சை சாதம் படைத்து மறிக்குழந்த மலர்களால் அர்ச்சனை செய்வது இன்னும் கூடுதல் சிறப்பு மிக்கது. நான்காவது தேங்காய் சாதம் படைத்து பன்னீர் ரோசாவால் அர்ச்சனை செய்யலாம். ஐந்தாவதாக வெண்பொங்கல் படைத்து முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். ஆறாவதாக தயிர் சாதம் படைத்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். 6 நைவேத்தியங்களை முருகன் படத்திற்கு முன்வைத்து 6 வகை மலர்களையும் இரு கைகளால் எடுத்து மனதால் நாம் எதற்காக கார்த்திகை விரதம் இருக்கின்றோமோ அந்த வேண்டுதலை பிரார்த்தனை செய்து முருகனின் திருப்பாதங்களில் அந்த மலர்களை செலுத்த வேண்டும். 6 வகை சாதம் 6 வகை மலர்கள் படைக்க முடியாதவர்கள் என்ன முடியுமோ அதை வைத்து அர்ச்சனை செய்து பூஜை செய்யலாம். நைவேத்தியமாக வைத்த சாதத்தை நாம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். அது தவிர வீட்டில் வைத்திருக்கும் சாதத்தை அருகில் இருப்பவர்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.